ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா சிக்கன் கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்காக சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலில் வேக வச்சுக்கலாம். நம்ம ப்ரெட் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ப்ரெட்டு. சிக்கன் வாஷ் பண்ணியிருக்கோம். சிக்கன் கூட கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் ஒரு குறப்பாக நல்லா கொஞ்சம் இதுவாக பேஸ்ட்டு மாதிரி இல்லாத அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். நம்ம சிக்கன்னு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணோன்னா இப்போ அரை ஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கிழங்கு வேக வச்சுருக்கோம். இது நல்லா மசிச்சிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்லாம் நல்லா இந்த மாதிரி பெப்பரு, சில்லி பவுடர் எல்லாம் போட்டிருந்தோம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சி இந்த மாதிரி வடை போடுற மாதிரி ரவுண்டாக்கிட்டு இப்போ மைதா மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இதில் டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட்டு இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடணும். அந்த ப்ரெட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி எடுக்கலாம். அமுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா போடலாம். கட்லெட்டு இந்த மாதிரி ஒரு கட்லெட்டாக போட்டிருக்கோம். நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். நல்லா ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு திருப்பி இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் இல்லாத வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி கட்லெட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா எண்ணெய் இல்லாத வடிகட்டை கீழே நம்ம பேப்பர் போட்டிருக்கோம். கட்லெட் சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செஞ்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.